அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தகவல் வழங்காத பொது தகவல் அலுவலருக்கு எதிராக தகவல் ஆணையம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஒரு 25,000 தண்டமும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் பரிந்துரை செஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவர் அதை ரத்து செய்வதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யறாரு. இந்த ரிட் மனுவுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் யாரும் ஆஜராகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மனிதவள மேலாண்மை துறையுடைய அரசு துறை செயலாளர் அவர்கள் அனைத்து வழக்கறிஞர் பிரிவுகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு. அது எப்ப அனுப்புறாருன்னா 16/6/2017 அன்று சுற்றறிக்கை அனுப்புறாரு. அந்த வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர் மதுரை மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கும் அனுப்புறாரு. அந்த இன்ஃபர்மேஷன் கமிஷன் என்று சொல்லக்கூடிய தகவல் ஆணையத்திற்கும் அந்த சுற்றறிக்கை அனுப்புறாரு. இது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு சுற்றறிக்கை தான். என்ன காரணம்னா, இப்ப ஒரு காவல் அலுவலரோ இல்ல காவல்துறை சார்ந்த ஒரு காவலர்கள் மனித உரிமை ஆணையத்தின் கீழ் தண்டனை பெறாங்க அப்படின்னா அவங்க அதை ரத்து செய்வதற்காக நீதிமன்றத்தை நாடுவது இயல்பு. இப்ப நம்ம வழக்கிலையும் அப்படித்தான் போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த அரசு துறை வழக்கறிஞர்கள் ஆஜராக மாட்டாங்க. அது ஒரு பிரைவேட் கேஸாவே பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த ஒரு தகவல் ஆணையத்திலே நடந்திருக்கு. அப்ப இதுக்கு மட்டும் எப்படி அரசு துறை வழக்கறிஞர்கள் ஆஜராக முடியும்? அப்ப ஆஜராவது தவறு, ஆஜராக கூடாதுன்னு சொல்லி இந்த மனிதவள மேலாண்மை துறையுடைய செக்ரட்டரி சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டி தான் எல்லாரும் நம்ம முகநூல்ல பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள இறங்கி பார்த்தோம் அப்படின்னா, அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இதுல ஒரு தகவல் ஆணையம் ஒரு நல்ல ஒரு சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்பை தான் நம்ம இப்ப பேச போறோம். சென்னை சூளமேடை சார்ந்த காஜா PMA காதர் என்பவர் 16/4/2013 அன்று அந்த என்போர்ஸ்மெண்ட் கமர்ஷியல் டாக்ஸ் பிரிவை சார்ந்த பொது தகவல் அலுவலராகிய பி முத்துக்குமரன் அவர்களுக்கு ஒரு தகவல் கேட்டு தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 6 உட்பிரிவு 1 படி ஒரு மனு தாக்கல் பண்றாரு. இந்த மனுவை பெற்றுக்கொண்ட அந்த பொது தகவல் அலுவலர் 30 நாள்ல தகவல் வழங்கல. அவர் உடனே என்ன பண்றாரு, அதை எதிர்த்து 24/6/2013 அன்று மேல்முறையீட்டு அலுவலருக்கு மேல்முறையீடு செய்யறாரு. மேல்முறையீட்டு அலுவலர்னாச்சும் அதை பெற்று தந்திருக்கணும். ஏன்னா அவருடைய கடமை அதானே, அதுதான் நீங்க சம்பளம் வாங்குறீங்க. அவரும் அதை பெற்று தரல. அவர் என்ன பண்றாரு, உடனே தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 19 உட்பிரிவு 3 படி 12/8/2013 அன்று ஆணையத்திற்கு ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் பண்றாரு, 2ஆம் மேல்முறையீட்டு மனுவை. உடனே ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கடிதம் அனுப்புது அந்த பொது தகவல் அலுவலருக்கு. இந்த கடிதம் கண்ட 1 மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு நீங்க அனைத்து தகவல்களையும் நீங்க வழங்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் வழங்குவாரா? கட்டாயம் வழங்க மாட்டார். ஏன்னா ஆணையத்தின் தீர்ப்பையோ அந்த ஆணையம் அனுப்பக்கூடிய கடிதத்தை எந்த ஒரு அரசு பணியாளர்களும் பொது தகவலும் துளியும் மதிப்பதில்லை. ஆணையத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த ஆணையம் நம்மள தண்டம் விதிக்கும், நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும், நமக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்யும். ஆணையர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க, இவர்கள் நீதிபதிக்கு இணையானவர்கள், ஆணையமானது நீதிமன்றத்துக்கு இணையானது, இந்த தகவல் அறிவு உரிமை சட்டமானது அனைத்து சட்டங்களோட மேலோங்கிய சட்டம் அப்படிங்கிறது நம்ம மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு அரசு அலுவலரும் அதை துளியும் பின்பற்றுவதில்லை, மதிப்பதுமில்லை. ஆணையத்தின் தீர்ப்பை அவர்கள் இதெல்லாம் ஒரு தீர்ப்பா, இதெல்லாம் சொல்லிட்டு கிடக்குறாங்க அவங்க நேரம் போக்கு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த வழக்குலையும் நடந்திருக்கு. இந்த வழக்குல அவரு கேட்ட தகவல் கிடைக்கும் போறாரு, 1 மாசத்துல தகவல் கொடுத்துட்டு அதுவும் தரல. அதுக்கடுத்து என்ன பண்றாரு, இது ஒரு வழக்காக பதிவு செய்யப்பட்டு கேஸ் நம்பர் 27/Enquiry/F/2013 வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு 8/1/2015 என்று விசாரணைக்கு வருது. இந்த விசாரணையின் போது அந்த பொது தகவல் அலுவலருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த தீர்ப்பு கிடைக்கப்பட்ட 2 வாரத்திற்குள் சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு நீங்க தகவலை மறைக்காமலும் மறுக்காமலும் முழுமையாக என்ன இருக்கிறதோ அதை அப்படியே கொடுங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் ஏன் உங்க மீது சட்டப்பிரிவு 20 உட்பிரிவு 1 மற்றும் சட்டப்பிரிவு 20 உட்பிரிவு 2 படி தண்டம் மற்றும் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்க பரிந்துரை செய்யக்கூடாது. அப்படி நீங்க செய்யக்கூடாது அப்படின்னா அதுக்கான ஒரு பிரமாண பத்திர உறுதிமொழி பத்திரத்தை நீங்க எங்களுக்கு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆணையம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. தீர்ப்பு வழங்கிட்டு அந்த வழக்கை முற்றாக்கம் செஞ்சிருக்கு. ஆனால் அந்த 2 வாரங்களுக்குள் அந்த காஜா PMA காதர் என்பவருக்கு தகவல் கிடைச்சிச்சு அப்படின்னா கிடைக்கல. இந்த தகவல் கிடைக்காதனால அவர் மீண்டும் என்ன பண்றாரு, ஆணையத்துக்கு ஒரு மனு தாக்கல் பண்றாரு. என்ன மனு அப்படின்னா புகார் மனுவாக தாக்கல் பண்றாரு. இந்த புகார் மனுவை SA வழக்காக பதிவு செய்யப்பட்டு
12/F/2015 பதிவு செய்யப்பட்டு இதை வந்து ஆணையர் வந்து விசாரிக்கிறாங்க. 2013 தகவல் கேட்டு ஒரு மனு கொடுக்கிறாரு. அது அப்படியே வந்து அதுக்கு தீர்ப்பு சொல்லி அதுக்கு அவர் தகவல் வழங்கப்படல, ஆணையத்தின் தீர்ப்பை மதிக்கலன்னு சொல்லி அவர் 25/3/2015 ஒரு புகார் மனுவாக தாக்கல் பண்றாரு. 18 உட்பிரிவு 1 படி அந்த புகார் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட ஆணையம் அதை வழக்காக பதிவு செஞ்சுட்டு 23/7/2015 அன்று அந்த சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கும் பொது தகவல் அலுவலருக்கும் ஒரு கடிதம் அனுப்புது. நீங்க தகவலை கொடுக்கல, அப்படி கொடுத்திருந்தால் அந்த தகவலை எடுத்துட்டு ஆணையத்தின் முன் நீங்க ஆஜராகணும், 13/8/2015 அன்று நீங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்புறாரு. இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட பொது தகவல் அலுவலர் ஆணையத்தில் ஆஜராகிற அன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே 8/1/2015 அன்று நாங்க அவருக்கு தகவலை முழுமையாக கொடுத்துட்டோம், அவர் கேட்ட தகவல் அனைத்தும் கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஆணையத்தில் அவரு அந்த வாதத்தை வைக்கிறாரு. ரெண்டாவது 23/1/2015 அன்று அவர் அதை பெற்றுக்கொண்டாரு. நாங்க அனைத்து தகவல்களையும் நாங்க சீல் போட்டு உண்மை நகல் போட்டு நாங்க சீல் போட்டு சைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல மிகப்பெரிய வெட்கக்கேடு தான். இதைத்தான் அந்த வழக்கிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு உண்மைக்கு புறமான ஒரு தகவலை நீங்க சீல் போட்டு கொடுத்துருக்கீங்களே, இதெல்லாம் ஒரு செயலா? நீங்க எல்லாம் ஒரு பொது தகவல் அலுவலரா அப்படிங்கிற மாதிரி கேட்கிற நிலைமையை தான் அவர் உருவாக்கி இருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் கொடுத்தாச்சுன்னு சொன்ன தகவல் பாத்தீங்கன்னா, இவர் கேட்ட 6/1 மனுவுல கேட்ட தகவலுக்கும் இவர் கொடுத்ததுக்கும் சம்பந்தமே இல்லை. இவர் கேட்ட மனு இருக்கு பாத்தீங்களா, அந்த மனுவுக்கான பதில் இது இல்ல. இவர் வேற ஒரு மனுவை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. வேற ஒரு மனுவுக்கு யாரா கேட்ட தகவலை இவருக்கு கொடுக்கிறாரு. இதை படிச்சு இதை கொடுத்த உடனே அந்த மனுதாரர் பார்த்துட்டு, ஐயா இது என்னது, என்னுடைய மனுவே கிடையாது, எனக்கான தகவல் கிடையாது, நீங்க யாரோ உள்ள தகவலை எனக்கு கொடுக்குறீங்க, உண்மையிலேயே இது உண்மைக்கு புறமான தகவல், இதை ஏதோ மறைக்க இவர் திட்டமிடுறாரு, இது என்னுடைய மனுவே கிடையாது, என் மனுவுக்கு வேற ஒரு மனுவோடைய தகவலை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் தரப்பு வாதத்தை வந்து வைக்கிறாரு. இதை பார்த்த ஆணையர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கொடுங்க தகவலை பார்ப்போம், மனுவும் கொடுங்கன்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்கிறாரு. மனு இது நீங்க மனுவுல கேட்ட தகவலான்னு பார்த்தா ரெண்டுமே வந்து வெவ்வேறாக இருக்கு. அப்ப ஆணையர் உண்மையிலே கோவப்பட்டார் நினைக்கிறேன். அந்த அபூபக்கர் அப்படிங்கிற ஆணையர் கோவப்பட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கேட்டிருக்க தகவலை உண்மையிலே படிச்சு பார்த்தீங்களா? இதை விட ஒரு பெரிய வெட்கக்கேடு என்னன்னா, அனைத்து தகவலையும் நீங்க சீல் போட்டு உண்மை நகல்னு கொடுக்குறீங்க. கொடுக்கும் போதுனாச்சும் பார்த்திருக்கலாமே. கையப்பம் போட்டு கொடுக்கும் போது கூட என்ன தகவல் கேட்டிருக்காரு, இதுதான் நம்ம கொடுக்குறோமா நீங்க பார்த்திருக்கலாமே. இப்படி கொடுக்குறீங்க, அலட்சியமாக இருக்கு. நீங்க தகவலை கொடுக்கல, உண்மைக்கு புறமான தகவலா இருக்கு, இது முழுமையற்ற தகவலா இருக்கு, நீங்க பணியில ரொம்ப அலட்சியமாக செயல்பட்டு இருக்கீங்க. ஆகையால் உங்களுக்கு நான் சட்டப்பிரிவு 20 உட்பிரிவு 1 படி 25,000 ரூபாய் அவதாரமும், சட்டப்பிரிவு 20 உட்பிரிவு 2 படி உங்களுக்கு மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க நான் பரிந்துரை செய்யறோம் சொல்லி அந்த ஆர்டர்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆர்டரை எதிர்த்து தான் அந்த சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலர், அந்த கமர்ஷியல் டாக்ஸ்ல இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலர் என்ன பண்றாரு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. இந்த வழக்குக்கு தான் அந்த திவாகர், அதாவது அரசு துறை செயலாளர் அவர்கள், மனிதவள மேலாண்மை துறையுடைய செயலாளர் அவர்கள் இதுக்கு வந்து யாரும் அரசு வழக்கறிஞர் ஆஜராக கூடாதுன்னு சொல்லி சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறாங்க. சரி, அந்த வழக்கில் அவர் ஜெயிச்சுட்டாரா அப்படின்னா அந்த வழக்கிலையும் அவர் தோத்து போயிட்டாரு. காரணம் என்னன்னா, அரசு துறை வழக்கறிஞர் ஆஜராக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா. இவரும் அந்த வழக்கை வந்து எப்படி நடத்துறதுன்னு தெரியாம நீதிமன்றத்துல அந்த வழக்கானது SS சுந்தர் அவர்கள் தலைமையில, நீதியரசர் SS சுந்தர் அவர்கள் தலைமையில விசாரணைக்கு வருது. அவர் முதல் வாய்ப்பு கொடுக்கிறாரு, அதுல அவர் ஆஜராகல. இரண்டாவதாக அதை டிஸ்மிஸ்க்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த வழக்கை வந்து அவர் டிஸ்மிஸ் பண்றாரு. ஆக மொத்தம் அவரு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டாரு அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. இதுல சம்பந்தப்பட்ட அந்த மனுதாரருக்கு அவர் பேர்ல வந்து ஒரு அரசாணை நிறைவேற்றப்பட்டு அவருக்கு அந்த தண்டப்பணம் வழங்கப்பட்டு அந்த துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா இது வந்து காலாகாலத்துக்கு பேசு பொருளாக இருக்கும். இந்த தகவல் ஆணையம் செய்யற தவறை என்ன தெரியுங்களா, நீங்க கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்புல நீங்க குறிப்பிடணும், இந்த பணத்தை இந்த தீர்ப்பு நகல் கிடைக்கப்பட்ட 4 வாரங்கள் இல்ல 12 வாரங்கள் 6 வாரங்களுக்குள் அரசு சம்பந்தப்பட்ட நபர் கொடுத்துட்டு அந்த பொது தகவல் அலுவலரின் சம்பள பணத்திலிருந்து நீங்க கருவூலம் மூலம் பிடித்தம் செய்யணும். அப்பதான் அவருடைய SR புக்ல இருக்கும். இதை கொடுப்பதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட மனுதாரர் பேரு ஒரு அரசாணையை சம்பந்தப்பட்ட துறை அரசு துறை செயலாளர் நிறைவேற்றணும். அப்படிலாம் சட்டங்கள் விதிகள் இருக்கு. இப்படிதான் காலகாலமா நடந்துட்டு இருந்த தகவல் ஆணையம் மட்டும் அப்படி தலைகீழாக்க நடக்குது. ரொம்ப வருத்தத்துக்குரிய செயல். சரி, மீண்டும் இதுபோல ஒரு சட்டம் சார்ந்த காலையில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.